இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. நவீன் போலினுடைய வழக்கை பொறுத்தவரையில் உண்மையாகவே இந்த நிர்வாகம் மிகப்பெரிய நிர்வாகம், பணம் படைத்த நிர்வாகம், செல்வாக்கான நிர்வாகம். எங்கே எஃப்ஐஆரை போட்டு போலீஸ் எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ட்ரையல் முடிஞ்ச பிறகு காசு வந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், அதிகாரிகள் யாராவது அடித்து பார்ப்போம். புகார் கொடுத்தோம்னா சிஎஸ்ஆர் போடணும்னாலே அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கேட்குறாங்க. அதற்கு பிறகு அதில் எஃப்ஐஆர் ஆகணும் அப்படின்னா டிசியோட நாலேஜுக்கு போய் தான் அது எஃப்ஐஆர் ஆக்க முடியும். இதுதான் நம்ம பேசிக் ப்ரிலிமினரி. புகாரை கொடுத்த உடனே முதலாவதாக வந்து காவல் நிலையத்துக்கு போகிற ஒரு ஆள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் வந்து நேரடியாக ஒரு லீகல் அட்வைசர் நேரடியாக ஒரு டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படின்னும் பொழுது தான் அங்கே ஒரு சர்ச்சை எடுக்கிறது. யாரோ ஒருத்தவன் ஒரு கேங்கு போய் போலீஸுன்னு மிரட்டி ஒயிட் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மா அந்த விரக்தியிலே இறந்து போயிட்டாங்க. இவர் இடத்துல போய் நேரடியாக புகார் கொடுக்க சொன்னோம். இவர்கிட்ட நான் ஃபோன்லேயும் பேசினேன், யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு கேட்டால் ஆமாம், ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டால் அதில் லாபம் கிடையாது. தப்பு வித்தவுட் சிஎஸ்ஆர் விசாரிக்கிறதே தப்பு. ஆனால் இதை வந்து நீங்கள் வெளியில் போய் விசாரிச்சிட்டீங்க, பஞ்சாயத்துன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ப்ராப்பர் பஞ்சாயத்தாவது பண்ணியிருக்கோம். அதையும் பண்ண தெரியாமல் லைஃப் அண்ட் டெத் மேட்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒவ்வொரு விஷயமா தப்பிச்சு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. உண்மையாகவே இது சிஎஸ்ஆருக்கு முன்னாடி விசாரிக்கப்பட்டதா, இல்லை வந்து திடீர்னு ஒரு சிஎஸ்ஆரை ரெடி பண்ணி வச்சிட்டாங்களா? இந்த கேஸில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது. பாண்டியராஜன் டிசியாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த அதிகாரிகளாக இருக்கட்டும். வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞர் திரு சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். திருமலா பால் நிறுவனத்துடைய கருவூல மேலாளராக பணிபுரியக்கூடிய ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நவீன் புலுனேனி, அவருடைய மரணம்ங்கிறது தற்கொலையா கொலையான்னு பல மர்மங்கள் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கு. இதுல கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனுடைய பெயரும் அடிபடுது. என்னதான் தூக்கில மாட்டினா 2 கைகளும் பின்னாடி கட்டப்பட்டிருந்தா எப்படியோ வந்து தற்கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதும், அவருடைய அந்த தற்கொலை சம்பந்தமான மெயிலில் அனுப்பப்பட்ட சகோதரிக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் அனுப்பப்பட்ட அந்த லெட்டர் அப்படிங்கிறதும் பேசு பொருளா மாறி இருக்கு. இதோட பின்னணி என்ன? திருமலா பால் நிறுவனத்தினுடைய ட்ரெஸரி மேனேஜராக கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக வந்து நவீன் போலினேனி இருக்கார். இவருடைய சொந்த ஊர்னு பார்த்தா ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் வந்து இந்த நிறுவனத்தில் பணியாற்ற ஆரம்பித்த காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபண்ட்ஸை வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் அப்பயே எழுந்திருக்கு. இருந்தாலும் வந்து அதை அந்த டைம்லேயே வந்து கண்டிக்கணும், இல்லை அந்த டைம்லேயே ஒரு புகார் கொடுக்கணும். அந்த புகாரை கொடுத்து, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம், நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமலா கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட லீகல் அட்வைசர் இருப்பாங்க. ஒரு 5000 ரூபா காசு கம்மியானாலே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அதுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் ஆகி ஒரு 40லேருந்து 45 கோடி ரூபாய் வரையும் இருக்குன்றாங்க. அப்போ இவ்வளோ பணம் வந்து மிஸ்அப்ரோப்ரியேட்டாக ஒருத்தர் எடுக்க முடியும் அப்படின்னும் பொழுது அதை ஒரு மெத்தனை போக்கோடு அவங்க இருந்தாங்களான்னு தெரியல. சின்னதாக நடக்கும்போதே அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை கண்டிச்சிருக்கலாம், பணியிடம் நீக்க செஞ்சுருக்கலாம், இல்லை வேலை விட்டு எடுத்துருக்கலாம். ஒரு 5000 10,000 இருக்கிற ஸ்டேஜ்லேயே சேலரியில் பிடிச்சிட்டு உடனே வெளியில் அமைச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெஷரி மேனேஜர்னால் அவருக்கு ஒரு 50,000லேருந்து 55,000 வரையும் சம்பளம் இருக்கும். அப்படின்னும் பொழுது அவங்க அந்த டைமில் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்களா, இல்லை இவர் வந்து அங்கே 2 அதிகாரிகளை குறிப்பிடுறார். அந்த 2 அதிகாரிகள் வந்து இவரை தொடர்ச்சியாக மிரட்டின மாதிரியெல்லாம் தகவல்களை வந்து அவர் வந்து அந்த மெயிலில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த தொடர்ச்சியாக நடந்த சம்பவம், இந்த 3 ஆண்டுகள் அக்குமுலேட் ஆன ஒரு அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் சம்மா வந்து நிற்கிது. 42-45 lakhs அப்படி 45 crores அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆட்கள், வசதி படைத்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் ஒரு புகார் ஏன்னா ஜென்யூன் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோடைய ஜென்யூனிட்டியை பார்த்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி போய் புகார் கொடுக்கும் பொழுது இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவர் வந்து நல்ல நிலையில் தான் இருக்கார். அப்போ அந்த நிறுவனத்தின் சார்பில் அதனுடைய சட்ட ஆலோசகரோ யாரோ ஒருத்தவங்க போய் ஒரு அதாவது ஆத்தரைஸ்டு பர்சன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க பண்ணதுக்கு போயிட்டு நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அதை எடுக்க மாட்டாங்க. புகார்தாரரை வர சொல்லுங்கள், இல்லை வந்து அந்த எம்டியை வர சொல்லுங்கள், இல்லை சிஓ வர சொல்லுங்கள், இது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு நீதிமன்றம் போகும்பொழுது அவங்க தான் பதில் சொல்ல முடியுமே தவிர சட்ட ஆலோசகர் போய் நீதிமன்றத்தில் நிற்க முடியாது. இருந்தாலும் ஒரு புகார் கொடுக்கப்படுது. புகார் கொடுக்கப்பட்டோன்னே உடனே வந்து இந்த எப்பயுமே வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின் போது லலிதா குமரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு புகார் நான் கொடுக்கும் பொழுது அந்த புகாரில் முகாந்திரம் இருந்தால் எனக்கு சம்மன் அனுப்பணும். எனக்கு சம்மன் அனுப்பி என்ன பண்ணால் விசாரணைக்கு வாங்கன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10:30 மணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆய்வாளரை போய் சந்திக்கணும். நீங்கள் புகாரை வந்து புகார் உங்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாருக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும்.
அப்படி விளக்கம் கொடுக்கல அப்படின்னா இல்லை இவர் தப்பிச்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இவரை வந்து அவங்க கைது செய்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது. இதுதான் லலிதா குமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ன்ற ஒரு வழக்கு. அதே போல் சப்சிக்வெண்ட்டாக அர்னேஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ன்ற ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த வழக்கில் கைது செய்யலாம், எந்த வழக்கில் கைது செய்யக்கூடாது, கைது செய்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, அதில் வந்து ஒரு அதாவது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவர் தண்டிக்கணும். பட் ஆனால் அந்த கைதில் வந்துட்டு சின்ன சின்ன ஆஃபென்ஸுக்கெலாம் கைது பண்ணுறாங்க. ஒருத்தனை பெரிய அளவில் வெட்டியிருப்பாங்க, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 307 போட்டிருக்க மாட்டாங்க. வெட்டி உயிர் பிழிச்சு ஒருத்தன் ஓடி இருப்பான், 307 அதுக்கு போடுறது கிடையாது. ஆனால் சும்மா ஒருத்தன் ஒரு குத்து மூக்கில் ஒரு குத்து குத்திருப்பான், அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 307 போட்டிருப்பாங்க. அப்போ இந்த பார்ஷியாலிட்டி பல நாட்களாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஒரு புகார் கொடுத்ததாக சொல்கிறாங்க, இவங்களே சொல்லட்டும். இது வந்து பொன்னியம்மன் மேடு, கொளத்தூரில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ரைட் சைடில் பொன்னியம்மன் மேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பொன்னியம்மன் மேட்டில் தான் இவங்களுடைய அலுவலகம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் டெப்யூட்டி கமிஷனர் கிட்ட வருது. கொளத்தூர் டெப்யூட்டி கமிஷனர் கிட்ட எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், 40லேருந்து 45 கோடி ரூபாய் வந்து விசாரிக்கிற ஒரு அதிகாரம் டிசிக்கு இருக்கா அப்படின்றது ஒரு சந்தேகம். ஏன்னு கேட்டால், ஏன்னா மணி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிசிபிக்கு தான் போவோம். ஃபஸ்ட்டு சிசிபியில் வந்து ஒரு புகார் கொடுப்போம், எல்லாருக்குமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அட்ரஸ் பண்ணும்பொழுது அதை வந்து என்ன பண்ணால் தபால் மூலிமா அனுப்பினாலும், கடந்த வாரம் ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மெயில் அனுப்பினாலே கூட நம்ம வந்துட்டு அதை வழக்கு தொடரலாம். ஒரு மெயில் அனுப்பிட்டு ஒரு மாத காலம் நான் வெயிட் பண்ணிவிட்டு அது வந்து ஹோம் செக்ரட்டரிக்கோ இல்லை வந்துட்டு எந்த அரச துறை சார்ந்தவர்களுக்கோ நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன், என்னோடய க்ரீவன்ஸ் அதில் சொல்கிறேன், சொல்லிவிட்டு நான் இமீடியட்டாக போய் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அப்படி வந்து ஒரு 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 என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டால் இவங்க என்ன பண்ணுறாங்க, புகாரை டிசி கிட்டே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேரடியாக டிசி கிட்டே போய் கொடுத்தேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாண்டியராஜன் டிசி மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே வந்து அந்த டாஸ்மாக் இஷ்யூவில் வந்துட்டு பெண்கள் போராடும் பொழுது ஒரு பெண்ணை கன்னத்தில் போட்டு அரைஞ்சிறாரு. அவர் நீலகிரியில் எஸ்பியாக இருக்கும்போது நேரடியாக நான் அவர்கிட்ட ஒரு வழக்கு விஷயமாக பேசியிருந்தேன். ஏன்னு கேட்டால், எந்த வழக்கில் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும், எந்த வழக்கில், ஏன்னா அது ஒரு அதை வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நம்ம அதை எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், இது நாளைக்கு தலைவலி வருமா, தலைவலி வராதா, இல்லை இது ஒரு சில விஷயங்கள் வந்து பேசி முடிக்க முடிய விஷயங்கள்லாம் இருக்குது. நீதிமன்றங்களே மீடியேஷன் சென்டர் போங்க, பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு புகாரை முறையாக கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ திருமலா நிறுவனத்தினர் வந்து ஒரு புகாரை பதிவு தபால் மூலமாகவோ இல்லை மின்னஞ்சல் மூலமாகவோ இல்லை நேரடியாக போயிட்டு சிஓபியை பார்த்து ஒரு புகாரை கொடுத்து, அந்த சிஓபி வந்து புதன்கிழமை அருண் சார் வந்து அவருடைய அலுவலகத்தில் நேரடியாக வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து அவங்ககிட்டேருந்து புகாரை வாங்குறார். புகாரை வாங்கி அது ட்விட்டரில் போடுறாங்க, இத்தனை பேரை பார்த்தாங்க போனாங்கன்ட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது, ஃபாலோஅப் இருக்குது. அப்படின்னும் போது அது மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ பாண்டியராஜன் சார் அப்படின்னும் பொழுதே வந்து ஒரு சில என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிக்கல்கள் நிறைந்த ஒரு மனிதராகவே தான் அவருக்கு. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா சர்வைவ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக போயிடறாருன்ட்டு. அவர் பெட்டாலியனுக்கு தான் மாற்றி போட்டிருந்தாங்க. ஆனால் திடீர்னு எப்படி வந்து கொளத்தூர் டிசி ஆனார்ன்றதும் வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த புகாரை எடுத்த உடனே இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டால், புகார் கொடுக்கப்பட்டுச்சு, புகார் மீது ஒரு சிஎஸ்ஆரில் ஒரு எஃப்ஐஆரில், பட் ஆனால் இவர் விசாரித்ததாக சொல்கிறாங்க. அப்படி விசாரிக்கவே முடியாது. அப்படி விசாரிச்சிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அவருக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கமிஷனர் வந்து அவரை வர சொல்லி உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லி அவரிடம் விசாரணை நடத்தினதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், பாண்டியராஜன் அவர்கள் அந்த புகாரை பெற்ற உடனே அன்அஃபீஷியலாக அவர் விசாரித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து யார் பதில் சொல்ல முடியும்? இப்போ நவீன் வந்து அக்ரிவாயி. இதில் இன்னொரு விஷயம் கேட்டால், ஒரு 5 கோடி ரூபாய் அவர் கொடுத்துட்ட மாதிரியும் சொல்கிறாங்க. 5 கோடி ரூபா பணத்தை வந்து அவர் ஏதோ ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு. நிறைய நவீனோடைய விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, நிறைய ரொம்ப ஜாலியாக அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு இது பண்ணியிருக்கார், ஜாலியாக இருந்திருக்காரு. பேராகிளைடிங் போகிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் கண்டினியூஸாக அந்த ஜீப் ரைடில் போகிறது, ரொம்ப சாகசங்கள்லாம் நிறைய பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய ஆள். நிறைய பசங்க அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்கு இந்த டிரைவிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் அவர் இருந்திருக்காரு. அப்போ அந்த புகார் கொடுக்கப்பட்ட உடனே என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு புகார் கொடுத்தோன்னா சிஎஸ்ஆர் போடணுன்னாலே அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கேட்குறாங்க. யார் ஒரு உண்மையாகவே ஜென்யூன் கம்ப்ளைண்ட் போகுது, ஒரு ஜென்யூன் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ப்ராஃபிட்டும் போலீஸ்க்கு வரப்போகிறது கிடையாது. அப்படின் பொழுது நீங்கள் இருங்க, இப்போ 2 நாள் ஆகும், நீங்கள் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா ஐயா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அந்த புகாருக்கு ஒரு சிஎஸ்ஆரே போடப்படுது. அதற்கு பிறகு அதில் எஃப்ஐஆர் ஆக்கணும் அப்படின்னா டிசியோட நாலேஜுக்கு போய் தான் அது எஃப்ஐஆர் ஆக்க முடியும். இதுதான் நம்ம பேசிக் ப்ரிலிமினரி. ஒரு புகாரை கொடுத்த உடனே முதலாவதாக இப்போ வந்து காவல் நிலையத்துக்கு போகிற ஒரு ஆள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் வந்து நேரடியாக ஒரு லீகல் அட்வைசரு நேரடியாக ஒரு டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படின்னும் பொழுது தான் அங்கே ஒரு சர்ச்சை எடுக்கிறது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அது வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் அந்த புகாரை விசாரித்ததாகவும்
அவுட் ஆஃப் என்ன கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், அந்த பேச்சுவார்த்தையினுடைய நெருக்கடியில் தான் அவர் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்ததாகவும் செப்டம்பர் மாதம் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு அடுத்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டு நான் அப்பப்போ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை அவர் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் கூட இந்த விஷயத்தில் ஈடுபடாதவர்கள், அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்ததாகவும் 2 நபரை அவர் குறிப்பிடுறார். இந்த 2 நபர் வந்து ரொம்ப மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து நீ பணமே கொடுத்தாலும் உன்னை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல உடனே தான் இவர் என்ன கேட்டால் உங்களுக்கு தெரியும், அதாவது இன்றைக்கி வந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் அவள் யார் பணம் கொடுத்தா எவனாலும் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நவீன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த அழுத்தம் ஒரு பக்கம் காவல்துறை அழுத்தம், ஒரு பக்கம் வந்து என்ன கேட்டால் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, இவன் போலீஸ் கூப்பிட்றாங்கன்ட்டு திடீர்னு போகிறாரு. திடீர்னு கம்பெனிலேருந்து ஒரு 2 பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து வீட்டில் உட்காந்து மிரட்டுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது என்ன, இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ண 5 கோடி ரூபா கொடுத்துட்டேன், பணத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன்னு சொன்னாலும் இதை நீதிமன்றத்தின் பார்வைக்கே கொண்டு போயிருந்தா இல்லை ஒரு முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணிவிட்டு செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு 420, 465 இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து ஒன்று ரிமாண்ட் பண்ணிட்டா. இப்போ நடக்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 420 வழக்குகள் அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடுமையாக வந்து இப்போ அந்த வழக்கை எடுக்கிறாங்க. 420 வழக்கில் நீங்கள் சீட்டிங் கேஸுன்னு வந்துட்டாலே இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செட்டில் பண்ணு, இல்லை ஜெயிலில் இரு, அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்டில் போகுது. அப்போ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அந்த மேட்டர் ஷார்ட் அவுட் ஆகும். அந்த விஷயம் தெரியும் என்ன, ஒரு 10 நாள் ப்ளோ ஆகும், 10 நாள் வெளில தெரியும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு சட்டத்திற்கு புறம்பாக இப்போ விசாரணை முடிஞ்சால் தான் உண்மையாகவே டிசி கூப்பிட்டாரா இல்லை இவர் போனாரா, என்னைக்கு போனார், ஏன்னா எல்லாருடைய சிடிஆரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது உண்மையான சம்பவமா. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்காங்க. மீடியா ட்ரையல்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிடுறோம், பாண்டியராஜன் தான் குற்றவாளி, இன்ஸ்பெக்டர் தான் குற்றவாளி, நவீன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதை டிசைட் பண்ணுறது தான் கோர்ட்டு. இந்த வழக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியராஜனை பொறுத்தவரையிலும் அவர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கார். அவர் அன்றைக்கி லீவ் போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டு இது வரைக்கும் வந்துச்சா என்னன்னு தெரியல. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவர் கைகள் பின்னாடி கட்டப்பட்டிருந்துச்சு. கட்டப்பட்ட நபர் எப்படி தூக்கு போட முடியும்? இதே மாதிரி ஒரு வழக்கு இங்கே செங்கல்பட்டில் நடந்தது. பனை மரத்தில் வந்து ஒரு பொண்ணை ஏறி தூக்கு மாட்டிட்டாங்க அப்படின்ட்டு. பனை மரத்தில் எப்படி ஒரு பொண்ணு ஏற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய டவுட்டே அப்போ வந்துச்சு. அப்போ யாரோ அதை வந்து கொலை பண்ணி மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல. அது மாதிரி இந்த வழக்கில் ஏற்கனவே நிறைய பேர் இதில் குண்டர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வந்து அந்த நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் மிரட்டி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் காவல்துறைன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 4 முனையில் வந்து ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ நவீன் புலுனேனி அவருடைய லெட்டர்லயுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன அதிகாரிகள் நீங்க சொன்ன மாதிரி வந்து மிரட்டுறாங்க, நீ பணத்தையே ஃபுல்லத்தையும் செட்டில் பண்ணிட்டாலும் நான் சும்மா விட்டுருவோமா, நீ ஜெயிலில் தான் இருக்கணும். அப்போ எனக்கு ஃபியூச்சர் மேலே ஒரு பயம் வந்துருச்சு. நான் 5 கோடி கொடுத்து இதில் யாரும் சம்மந்தம் கிடையாது, 4 அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அங்கேருந்து திரும்ப எல்லாமே என் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. குடும்பமோ இல்லை ஆஃபீஸில் இருக்க மற்ற கொலீக்ஸோ யாரும் காரணம் கிடையாது, நான் ஒரு ஆள் தாங்கிறத ஒத்துருக்காரு. அது இல்லாமல் இப்போ பாண்டியராஜனுடைய பெயர் அடிப்படுதுன்னா நீங்க சொன்ன அதே நாள்ல லீவ் எடுத்திருக்காரு. லீகல் அட்வைசர் அவர்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இந்த விசாரணை நடந்திருக்கு. இந்த பொள்ளாச்சி கேஸ் அப்போ திரும்ப பாண்டியராஜனுடைய பெயர் அடிபட்டது. ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அவர் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்ட பேரை சொன்னாருன்னு சொல்லி ரீசெண்டா ஒரு நேம் அடிபட்டப்போ இப்போ மீண்டும் இதுலயும் வந்திருக்கிறாரு. அன்னைக்கு லீவ் அப்படிங்கிறப்போ என்ன காரணம்? அப்போ வந்து கைகளும் கட்டப்பட்டிருந்ததுன்னா இப்படி தூக்கு மாட்டி இறந்தாரா? இப்போ பாண்டியராஜனுக்கு இதுல லிங்க் இருக்கா? காவல்துறை இப்போ என்ன பண்றாங்கிற இன்னும் கொஞ்சம் பலமான ஒரு கேள்விகளை இந்த மர்மமான மரணம் எழுப்புது. அதாவது நிறைய அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாணிக்கம்லாம் அதிகாரிகள் இருந்தாங்க சென்னையில். ஏன் அவர் பச்சை தண்ணி மாணிக்கம்னா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார் எங்கேயும். அந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுடைய காவல்துறை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது பொள்ளாச்சி சிவா இருக்கட்டும், கரூரில் அந்த டாஸ்மாக் பிரச்சனையாக இருக்கட்டும், நீலகிரியில் புகார் கொடுக்கப்பட்ட நீலகிரியில் ரத்னா அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. இப்போ கடந்த மாதம் இறந்துட்டாங்க. அவங்கள வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. அவங்களோட ப்ராப்பர்ட்டி மேட்டரை அடித்து அந்த அம்மாவை துன்புறுத்தி போலீஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் போய் அந்த அம்மா மிரட்டி யாரோ ஒருத்தவன் ஒரு கேங்கு போய் போலீஸ்ன்னு மிரட்டி ஒயிட் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மா அந்த விரக்தியிலே இறந்து போயிட்டாங்க. இவர் இடத்துல போய் நேரடியாக புகார் கொடுக்க சொன்னோம். இவர்கிட்ட நான் ஃபோன்லேயும் பேசினேன். யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு கேட்டால் ஆமாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டால் அதில் லாபம் கிடையாது. அதில் ஒரு லாப நோக்கத்தோடு வந்து பயணிக்கின்ற ஒரு அதிகாரியை வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன கேட்டால் அரசு வந்து பெரிய பெரிய இயந்திரம். ஏற்கனவே சொன்ன அரசு பெரிய இயந்திரம்.
ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏட்டையா அப்புறம் வந்து ஒரு டிசியை ஃபாலோ பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. இருந்தாலும் அதற்கு தான் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. டிஜிபிலேருந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க யார் யாருக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ண ஒரு 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 எஸ்ஐ என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கு விஷயமா உடனே வந்து இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணுறார். ஒரு புகார் வருதோ இல்லை ஒரு 100 கார்ட்ஸ் வருதோ உடனே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏசிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, ஏசி டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, டிசி ஏடிஜிபி அடிஷனல் கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, அவங்க கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்ணி இப்படி இது ஒரு பெரிய வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு புரோட்டோகால். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டிசிடென்ட்ஸ் தானே பேசும் எப்பயுமே. இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி தானே இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தானே இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே அதை பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இது நீதிமன்றத்திற்கு போவோம். திடீர்னு நீதிமன்றமே சுமோட்டாவாக எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அஜித்குமார் வழக்கில் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு மாற்றி இருந்தாலும் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா 8/7/2025 மதுரை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது மாண்புமிகு நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியம் மரியா கிளாரிட்டி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் 1 மாதத்துக்குள்ள இந்த விசாரணை முடிக்கணுன்றாங்க. சிபிஐ இப்போ எடுத்துட்டாங்க. 30 டேஸில் நீங்கள் வந்து எனக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், இந்த வழக்கில் யார் சம்மந்தப்பட்ட. அப்போ நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் பெருசு. அது பாண்டியராஜனாக இருக்கட்டும் இல்லை எந்த ராஜனாக வேணா இருக்கட்டும், இந்த சம்பவத்திற்குள்ளே வந்துட்டாங்க. இந்த தற்கொலையில் ஒரு சந்தேகம் இருக்குது. கைகள் கட்டப்பட்டிருக்குன்னா அந்த படத்தை நம்ம பார்க்கல, கை கட்டி இருந்துச்சுனான்னு தெரியல, அட்டாப்சி ரிப்போர்ட் என்னன்றது தெரியல, இல்லை இந்த இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லீகல் அட்வைசரு பாண்டியராஜன் சார், அதுக்கப்புறம் வந்து அந்த வேறு நிர்வாகத்தில் இருந்த ஆட்கள் வேறு யார் ஒன்றும் இல்லை, இவருடைய சிடிஆர் இவருக்கு ஃபோன் போட்டு இவரை மாட்டியிருப்பாங்க. இவர் வந்து 40 45 கோடி ரூபா வச்சுருக்காருன்னா அவர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவர் வீட்டில் சிசிடிவி இருக்கும், எல்லா விஷயமும். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பிரிட்டானியா நகர்ன்றது கொஞ்சம் வெல் டெவலப்டு ஏரியா. அப்படியே வேலம்மாள் ஸ்கூலுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து பசங்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக அந்த பிரிட்டானியா நகரை வந்துட்டு அந்த பிரிட்டானியா நகர் லே அவுட் போட்ட போதுலேருந்து எனக்கு தெரியும். காலி மனையாக இருந்த போதுலேருந்து இன்றைக்கி அடுக்குமாடி கட்டிடங்கள் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய பார்வையில் இருக்குது அந்த ஏரியா. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏரியா வந்துட்டு வெல் டெவலப்டு ஏரியா. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைக்கும், சிடிஆர் கிடைக்கும். நவீனுக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, நவீன் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணார். கடந்த இப்போ சிடிஆரை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு சிடிஆர் நம்ம எடுக்கலாம். நீதிமன்றத்தில் ஒரு மனு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய்ட்டு ஒரு மனு கொடுத்து ஒரு பிரச்சனை எனக்கு உங்களுக்கு வரும்பொழுது நான் ஒரு மனுவை கொடுத்து நான் வந்து சிடிஆர் வாங்கலாம். 2 இயர்ஸ் நம்ம யார் யாருக்கெல்லாம் பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எடுக்கலாம். இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு, வாட்ஸ்அப்லாம் கூட எடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பை இன்டர்செப்ட் பண்ணலான்றாங்க. நம்ம வாட்ஸ்அப்பை யார் யார்கிட்ட பேசுகிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவுடி கேங்ஸ்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இவனை தூக்குறோம் அவனை வெட்டுறோம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு டீம் இறங்கி அவங்கள பிடிச்சாங்க. அப்படி நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுது இதில் யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே வந்து இவர் மிரட்டப்பட்டாரா, அதிகாரி காவல்துறை அதிகாரி இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும் கமிஷனர் கொடுத்தோன்னே ஒரு சிஓபி ரெசிப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சிஓபின்னு போட்டு இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட்டை வச்சு நம்ம ஹைகோர்ட் போகலாம், லோயர் கோர்ட் போகலாம். இவங்க நடவடிக்கை எடுக்கலைங்க, கமிஷனர் போய் பார்த்தேன், அவங்க வந்து அதுக்கப்புறம் கீழே போய் பாருங்கன்னாங்க. ஏன்னா நீங்கள் கமிஷனர் போய் பார்த்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, உடனே லோக்கல் ஸ்டேஷனுக்கு போவோம், டிசிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அங்கேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு, எதுக்கு அவரை நீங்கள் புகார் கொடுக்க இது பண்ணுங்க, உடனே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது தினசரி நடக்கிறது. டெய்லியுமே உங்களுக்கு வந்து கிரீவன்ஸில் வந்து வாங்குறாங்க. ஆனால் புதன்கிழமை கமிஷனர் கிட்ட கொடுக்குற மனுக்களுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அவர் நேரடியாக அவர் வாங்குறாரு. அப்படி இருக்கும்பொழுது அதை இவர் பண்ணாமல் விட்டுட்டார். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், ஏதோ ஒரு விஷயத்தில் தான் சொன்ன மாதிரி வாங்கின காசை கொடுத்துட்றேன்ற முடிவுக்கு வந்துட்டார். இது எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் இருக்குது, அதனால் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னும் பொழுது சரி திருப்பி கொடுத்துறேன்ற மாதிரி ஒரு மியூச்சுவலாக ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணியாவது முடிச்சிருக்கோம். ஏதோ பஞ்சாயத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவுட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணி அவனை கூப்பிட்டு எழுதி வாங்கி என் பணம் கொடுக்குறான், ஒரு டேட்டு சோன்ஸோ டேட்டு, இன்றைக்கிலேருந்து 6 மாதத்தில் பணம் கொடுக்குறோம், 4 மாதம் பணம் கொடுக்க முடிச்சுட்டு இருக்கணும். ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் நான் சொல்கிறேன் பஞ்சாயத்துன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ப்ராப்பர் பஞ்சாயத்தாவது பண்ணியிருக்கோம், அதையும் பண்ண தெரியாமல் இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரெட்டு மாதிரி வந்து இந்த 2 அதிகாரிகள் அவங்க இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே வராங்க. யார்? அந்த திருமலா பால் நிறுவனத்தினுடைய 2 அதிகாரிகள். நீ பணமே கொடுத்தாலும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னும் பொழுது அப்போது உண்மையாகவே பேசிக்காகவே ஒருத்தனுக்கு ஒரு பயம் வரும்ல, ஏன்னா அது பணத்தை கொடுத்தா கூட நம்மளை எதாவது பண்ணுருவாங்களா அப்படின்னு. அப்போ அவன் மைண்டுக்குள்ளே நவீனோட மைண்டுக்குள்ளே என்ன போகுது அப்படின்னு கேட்டால், குடும்பம் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதே நேரத்தில் இதை ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளரோ ஒரு யாருக்கிட்டையோ வந்து இந்த தகவலை போய் அவர் நேரடியாக சொல்லி ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம், இது மாதிரி நான் பாதிக்கப்படுறேன், நான் அவர் தவறு செய்தாலும் நான் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என்னை வந்து தொடர்ந்து அச்சுறுத்துறாங்க, எனக்கு வந்து ஒரு உயிர் பயத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தால் கூட இது பெரிய ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பண்ணாமல் இவருடைய அந்த சூழ்நிலை, இப்போ கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது 100% கொலை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளே நம்ம போகிறோம். ஆனால் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டு, அங்கே நடந்த சம்பவங்கள், இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ரொம்ப இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய வழக்குகள் நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்குகளை எடுத்து நடத்துகிறாங்க. நம்ம
இது அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய வழக்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அஜித்குமாருடைய வழக்கிலையும் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ அதிகாரிகளுடைய மெத்தன போக்குனால இன்னைக்கு வந்து இது மாதிரி சம்பவங்கள் ஏற்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது. இதுலயும் அந்த கேள்வி பலமா இருக்கு. ஏன்னா அஜித் வந்து அஃபிஷியலா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க சொல்ற மாரி சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர் அப்படி போயிருக்கணும். ஆனா டிசி கிட்ட போனோனே அது எதுவுமே பண்ணாம அவர கூப்பிட்டு விசாரிச்சதா தான் தகவல். அதுல வந்து முதல்ல மறுத்ததாவும், அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாரு. 5 கோடி ரூபாய் இது எல்லாமே போயிருக்கு. இப்ப அதான் அஜித்குமார் வழக்குல அங்கேயுமே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம தான் ஒரு பெரிய இந்த அளவுக்கான ஒரு கஸ்டடியல் டெத் நடந்திருக்கிறப்போ, உடனே இது அப்படிங்கிறப்போ சட்டம் ஒழுங்கு மேலயோ, காவல்துறை மேலயோ, அதுவும் குறிப்பா உயரதிகாரிகள். ஏன்னா அங்கேயும் உயரதிகாரிகள் மேல தான் வந்து தனிப்படை அமைச்சாங்க. இங்கேயும் ஒரு உயரதிகாரி பண்ணியிருக்காருங்கிறப்போ, அவங்க மேல சந்தேகமோ இல்லனா இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பொதுமக்களுக்கான ஒரு அச்சமோ வருது இல்லையா? அப்ப இதுக்கு மேல எப்படி மூவ் ஆகும் இந்த கேஸ்ங்கிற கேள்வி வருது. இல்ல அதாவது வந்து என்ன கேட்டா இந்த கேஸ்ல வந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது பாண்டியராஜன் டிசியாக இருக்கட்டும், இல்ல இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்ல அந்த அதிகாரிகளா இருக்கட்டும். ஏன்னு கேட்டா இது வந்து ஒரு சீரியஸான வழக்காக பார்க்கப்பட்டுருச்சு. ஏன்னா பணம் கொடுக்குறான்னு வந்துட்டான் அவன் கொடுக்கல, எங்கேயோ தலைமறைவாயிட்டான், குடும்பத்தோட ஓடிட்டான். 75 lakhs ஒருத்தன் வாங்குறான். வாங்கி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட காசு வாங்குறான், வாங்கிட்டு ஒரு 10 நாளில் கொடுக்குறேன்னு ஒரு டாக்குமெண்ட், ஃபேக் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அதோட போயிட்டான். எங்கே இருக்கானே தெரில. அவனோட ஐடி கார்டை ட்ரேஸ் பண்ண முடியல. அவள் ஃபோட்டோவே வந்து யார்கிட்டையுமே இல்லை. அது மாதிரி வந்து சீட்டிங் சாம்பியன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவன் அந்த பர்விக்குள்ளேயும் வரல. இவனை மிரட்டினோன்னே இவன் ஒத்துக்கிறான், நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட பிறகு சப்ஜெக்டே முடிஞ்சிருச்சுல்ல. காது வச்ச மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் அதை பண்ண அதுக்கான ஒரு டேலண்ட்டும் இருக்குது, அதுக்கான அதிகாரிகளும் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அங்கொன்று இங்கொன்று அது நடக்கும். ஆனால் அதையும் விட்டுட்டு அவன் பணம் கொடுக்குறவன ஒன்று போலீஸ் விசாரிச்சிட்டாங்களா, வித்தவுட் சிஎஸ்ஆர் விசாரிக்கிறதே தப்பு. ஆனால் இதை வந்து நீங்கள் வெளியில் போய் விசாரிச்சிட்டீங்க. விசாரிச்சிட்ட பிறகு அதிகாரிகள் நம்ம ஏன் மிரட்டணும்? அதிகாரிகள் இப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அந்த கம்பெனியோடைய லீகல் அட்வைசர்ன்றீங்க. எப்படி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி வந்து லீகல் அட்வைசரை யார் ஆத்தரைஸ் பண்ணுறா? யார் சிஓ ஆத்தரைஸ் பண்ணுறாரா? ராகுல் நினைக்கிற ஒரு பேர், அவர் ஆத்தரைஸ் பண்ணுறாரா? யார் ஆத்தரைஸ் பண்ணுறானே தெரியல. ஆத்தரைஸ் பண்ணாமல் எப்படி ஒரு லெட்டரை நீங்கள் எடுக்க முடியும்? நம்ம ஒரு வழக்கு சென்னை எக்மோர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறோம். ஒருத்தர் வந்து பாம்பேயில் இருக்கார், அவரால் வர முடியலன்னு அவங்க ரிலேட்டிவ் அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு போகிறோம், டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இஸ் நாட் ஹேவிங் ரைட், அவர் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ எப்படி அந்த லீகல் அட்வைசர் வந்து புகார் கொடுத்துட முடியுமா? அவர் புகார் கொடுத்தால் அதில் முகாந்திரம் இருந்தாலும் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. முகாந்திரம் இருந்தாலும் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. யார் சிஇஓ இல்லை யார் எம்டி, யார் ஆத்தரைஸ்ட் பர்சன் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்களா, இவர் வரார், இவர் தான் ஆத்தரைஸ் பர்சன், இவர் தான் இந்த வழக்கு முழுவதுமாக இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடேவிட் எடுத்துகிட்டு போய் காவல்துறையில் கொடுக்கும்பொழுது தான் அதை எடுத்து தான் நீங்கள் விசாரிக்கணும். அப்படி ஒரு தவறான ஒரு முறையில் இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா அது பாண்டியராஜன் டிசியாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த வழக்கு அடுத்த கட்டம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு தெரியும், எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் போவோம். கைகள் கட்டப்பட்டிருந்ததா, இவர் தாக்கப்பட்டிருக்கிறாரா, அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்லேயே கதை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பல விஷயங்கள், பல வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த வழக்கை வந்து திருப்பி எடுப்பாங்க. அப்படி ரீகால் பண்ணி எடுப்பாங்க ஒரு சில விஷயங்களை. ஆனால் நவீன் போலினேனியுடைய வழக்கை பொறுத்தவரையில் உண்மையாகவே இந்த நிர்வாகம் மிகப்பெரிய நிர்வாகம், பணம் படைத்த நிர்வாகம், செல்வாக்கான நிர்வாகம். அப்படின்னும் பொழுது எங்கே எஃப்ஐஆரை போட்டு எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவான். ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து ட்ரையல் முடிஞ்ச பிறகு காசு வருன்றுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், அதிகாரிகள் யாராவது அடித்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட விஷயமான்றது வந்து விசாரணை இப்போ தீவிரமாக விசாரணை போயிட்டுருக்கு. அந்த விசாரணையின் முடிவில் தான் நமக்கு உண்மையாகவே நவீன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா, இல்லை அவர் தற்கொலை தான் செய்து கொண்டார், அதை வந்து இப்படி மாற்றி சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வரும். நீதிமன்றம் இதை வந்து அவங்க குடும்பமே நேரடியாக நீதிமன்றத்தில் முறையிடலாம். எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்டால், இன்றைக்கி அந்த லீகல் நாலேஜ்ன்றதே நிறைய பேருக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் பாட்டுக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்குறான், ஒரு அட்வொகேட் பேசுகிறாங்க, அப்படியே போயிடுறாங்களே தவிர நேரடியாகவே முறையிடலாம். நேரடியாகவே நீதிமன்றத்தில் போய் அந்த குடும்பமே பார்ட்டியின் பர்சனாகவே அப்பியர் ஆகி, ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என் கணவர் இது மாதிரி எடுத்திருந்தார், 5 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாரு, அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, 2-3 நபர்கள் அச்சுறுத்தல் பண்ணாங்க, ஒரு அதிகாரி இதை வந்து இது மாதிரி விசாரிச்சதாக சொல்கிறாங்க, இப்போ திருப்பி நாங்கள் போலீஸ்கிட்ட போகிறது எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீதிமன்றம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர பிளைண்டாக இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து இவர் குற்றவாளி அவர் குற்றவாளி இப்படி அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. நீதிமன்றத்தினுடைய பர்வியூ, அதே நேரத்தில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து மேற்கு மண்டல ஐஜி வந்து இதை விசாரிக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. அப்போ மேற்கு மண்டல ஐஜி வந்து ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர், அவங்க விசாரிக்கும் பொழுது அதற்கான, ஏன்னா இப்போ லைஃப் அண்ட் டெத் மேட்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு விஷயமா தப்பிச்சு வந்து
இப்போ ஒரு முக்கியமான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. உண்மையாகவே இது சிஎஸ்ஆருக்கு முன்னாடி விசாரிக்கப்பட்டதா, இல்லை வந்து திடீர்னு ஒரு சிஎஸ்ஆரை ரெடி பண்ணி வச்சிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் விசாரணையின் முடிவில் நமக்கு தெரிய வரும். நிச்சயமா யார் அதுல தலையிட்டு இருந்தாலும் உயரதிகாரிகள் உட்பட தண்டனைக்குள்ளாகணும். அப்பதான் வந்து ஒரு காவல்துறை மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது உண்மை. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.